ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு இளநீர் பாயசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. வாங்க இளநீர் பாயசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்குங்க. அந்த பால் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பாலை ஆற வச்சுடுங்க. அது கூட சர்க்கரை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இந்த பால் அப்படியே நல்லா கூலாகட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இளநீ வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இளநீ தனியாக வழுக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் வழுவழுன்னு இருக்க வழுக்கை எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். மொத்தமாக நம்ம 4 இளநீர் எடுத்திருக்கோம். அதில் 2 வழுவழுன்னு இருக்க வழுக்கை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம்ல, அது கூட கொரன்னு அரைச்சிருக்க அந்த வழுக்கையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. மீதி இருக்க 2 வழுக்கை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஏற்கனவே ஆற வச்ச பால் அரைச்ச வழுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க வழுக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முத்தின தேங்காவை எடுத்துக்கோங்க. தேங்காவை பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீ தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை அந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இளநீர் பாயாசத்தை ஃப்ரிட்ஜில் 20 மினிட்ஸ் வச்சுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த இளநீர் பாயாசத்தை எடுத்து இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ட்ரிங்க் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.